எனக்கு 1,50,000 ரூபா பணம் வேணும். எதுக்கு அவ்வளோ பணம்? இந்த ஐஃபோன் வேணும் எனக்கு. நம்ம இருக்கிற நிலைமைக்கு ஐஃபோன்லாம் வேணுமா? ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு. ஹாய் மச்சி, என்ன 2 பேரும் ஜாலியாக இருக்கீங்க? சரி விட, ஏன் சோகமாக இருக்கேன்? வீட்டில் இருக்கே பிடிக்கலடா, பணம் கேட்டால் தரமாட்டுறாங்க. நீ ஏன்டி சோகமாக இருக்க? MBBS படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. கோச்சிங்கே நிறைய அமௌண்ட் ஆகுது. வீட்டிலே கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ என்ன, உங்கள் 2 பேருக்கு பணம் தானே வேணும்? இங்கே பாரு, இது மூலயமா ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம், ஓகேவா? நான் 1 lakh வரையும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லீகல் ஆச்சு, இதை நான் பார்த்துருக்கேன். இல்லீகல் தாண்டி, ஆனால் பணம் வருதா இல்லையா, அதான் மேட்ரு. இது லீகலோ இல்லீகலோ நான் பண்ணுறேன். எனக்கு இது சரியாக வரும்னு தோணலை. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் என்னமோ இஷ்டம். அவள் கிடக்குறாடி பூமர், இங்கே வா, நான் உனக்கு சொல்லித்தரேன். எஸ், எடுப்போமா வேணாமா? இருக்கிறது இந்த நகை மட்டும்தான். ஐயோ, எல்லா பணமும் போயிடுச்சு. சே, ஹலோ, எப்படி இருக்க? எங்கடி, வீட்லேயே பணம் பிரச்சனையாக இருக்குது. MBBS படிக்க ஆசையாக இருக்குது, ஆனால் கோச்சிங்கே நிறையா செலவாகுது. ஃப்ரெண்டு கூட சொன்னால் ஆன்லைன் ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் இல்லீகலாகவே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. யார்டி சொன்ன இல்லீகல்னு? இப்போல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்டாக் மார்க்கெட்டிங்னு நிறைய கவர்மெண்ட் பர்மிஷனோடையே லீகலாக நிறைய ஏர்ன் பண்ணலாம். நிறைய ஆன்லைன் ஃப்ரீ கோச்சிங் சென்டர்ஸும் இருக்குது. ஆன்லைனில் லீகலாக ஏர்னும் பண்ணிக்கலாம், நம்ம நாலேஜையும் வளர்த்துக்கலாம். நான் அதோட டீட்டெயில்ஸ்லாம் உனக்கு அனுப்புகிறேன்டி. இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கே, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அம்மா, நான் நீட்டில் பாஸ் ஆகிட்டேன். ஏன் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்க? நானே செம கடுப்பில் இருக்கேன், பேசாமல் போயிடு. நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீயும் இப்படி தான் இருக்க. எனக்கு எதுவும் சரியாக படலை. ஹலோ, உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஐயோ, என்ன சொல்கிறீங்க? ட்ரீட்மெண்ட்டுக்கு 5 லட்சம் பணம் எடுத்துகிட்டு மயா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஐயோ கடவுளே. என்னாச்சு, ஏன் அழுகுற? அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா, உடனே 5 லட்சம் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் வர சொல்கிறாங்க. நம்ம இருக்கிற நிலைமைக்கு 5 லட்சத்துக்கு எங்கே போகிறது? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறது. சரி, இருக்கிற நகையை வச்சு அப்பாவை எப்படியாவது இப்போதைக்கு காப்பாற்றிடலாம். நகையா? எங்கே போச்சு? இங்கே தானே வச்சேன், கீழே இருக்கா? காணுமே. சாதிமா, நகையில் நான் தான் எடுத்தேன். என்ன பண்ணி வச்சிருக்க? ஏன் இப்படி பண்ண? 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 ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பணம் கேட்டேன், நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் ஆன்லைன் மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணால் பணம் வரேன்னு சொன்னான். அதை நம்பி நானும் கொஞ்சம் நகை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணேன். அதில் கொஞ்சம் ப்ராஃபிட் கிடச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட் பண்ணால் நிறையா ப்ராஃபிட் வரும்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். அதை நம்பி நான் நகை எடுத்தேன். அது ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சுமா, என்னை மன்னிச்சிடுங்க. உன்னோட பேராசையால் நல்ல வழியா கெட்ட வழியான்னு தெரியாமல் ஒரு விஷயத்தில் இறங்கி அடிமையாகி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டல. உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு ரொம்ப நல்லா பண்ணிட்ட. பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டர் அவார்ட் கோஸ் டு மிஸ் சமீரா.
தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் ப்ரெசென்டிங் மீ திஸ் அவார்ட். என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிகிட்டு இருக்க? என்னை தடுக்காத, நான் வாழவே தகுதி இல்லாதவ. ஏன் என்னாச்சு உனக்கு? இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. ஆன்லைன் மூலமாக ஏர்ன் பண்ணலான்னு நம்பி நான் ஏமாந்துட்டேன். ஆன்லைன் மூலியமாக ஏர்ன் பண்ணுறது தப்பு கிடையாது. அதில் நல்ல வழி தப்பான வழி ரெண்டுமே இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு தான் முக்கியம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய பேர் மீடியாவை தப்பாக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அதோட பெனிஃபிட்ஸ் யாருக்குமே தெரியறதில்ல. ஆன்லைன் ஏர்னிங் கூட லீகல் இல்லீகல்னு பார்க்க மாட்றாங்க. நீயும் நானும் ஒரே ஸ்டேஜில் தான் இருந்தோம். இப்போ பாரு, நான் நல்ல வழியில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இனிமேலாவது மீடியாவை நல்ல விதமாக யூஸ் பண்ணு. மீடியாவை நான் தப்பு சொல்லலை. அதில் நல்ல வழியும் இருக்குது, கெட்ட வழியும் இருக்குது. மீடியாவை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்ம ஃப்யூச்சரும் அதில் அடங்கியிருக்கு.